நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். விஜய் அவர்கள் மக்களையோ பத்திரிகையோ நிறைய சந்திக்க இன்னுமே அவரால் முடியாது. அவர் மக்களோடவே இல்லை. சினிமாவும் ஒரு பொழுதுபோக்கு, சாராயம் ஒரு போதை. சினிமா எப்படி உங்களுக்கு நிஜமாக முடியும் நீங்க நினைக்கிறீங்க? எழுதி கொடுக்கறது எவ்வளவு சினிமாவில் இருக்கின்ற எல்லா ஹீரோஸுமே குற்றப்பின்னணி இல்லாதவங்களா? ஒரு ஏழை தாயினுடைய மகன் கடைசி வரை திருமணமே பண்ணாம 2 சட்டையை வச்சுட்டு முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. விஜய் கூட நீங்க எப்படி கம்பேர் பண்ணலாம்? ஆனா கொள்கைகள்ல முரண்பாடு இருந்து எக்ஸிகியூஷன்ல காம்ப்ரமைஸ் ஆறாங்கன்னா போறதுல சிரமம் கிடையாது. ஆனா அப்படி ஆவாங்களான்னு நமக்கு தெரியாது. கூட்டணி வைக்கலாம் எடப்பாடி சொல்லியிருக்கலாம். தமிழ் டிஜிட்டல் ஊடகங்கள் மத்தியில் தனித்துவமான ஊடகமாக தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக கொண்டு செயல்படும் பேசு தமிழா பேசுவின் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கறதுக்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுங்க. கூடுதலா பேசு தமிழா பேசுவினுடைய அக்கௌண்ட் நம்பரும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதன் மூலமாகவும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக வீடு மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு கழகத்தின் தேசிய இயக்குனரும் மற்றும் பாஜகவினுடைய மாநில செயற்குழு உறுப்பினருமான திருமிகு சபிதா போஜன் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம உரையாட போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். அமரன் படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? நிறைய விமர்சனங்கள் உண்டு. நீங்க மத்திய அமைப்பினுடைய இயக்குனராகவும் இருக்கீங்க. உங்களுடைய பார்வை என்ன இதுல? நிறைய திரைப்படங்கள் வருகின்றது. திரைப்படங்கள் மற்ற செய்திகளை விட, மற்ற அத்தனை துறைகளையும் விட திரைப்படத்துறையின் மூலமாக தான் ஒரு செய்தி ரொம்ப எமோஷ்னலாக உணர்வு பூர்வமாக மக்களால் புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறந்த ஊடகமாக திரைப்படம் இருக்கிறது. அந்த வகையில் கடந்த காலங்களில் நிறைய படங்கள் இந்த சமூகத்தை சீரழிப்பதற்கான ஒரு முன்னோட்டத்தை தான் எடுத்திருந்தது. ஒரு காலத்தில் ஒரு மேம்பட்ட சுதந்திரத்தை பெருக்குவதற்கான ஒரு நல்ல மாற்றத்திற்கான ஒரு பொழுதுபோக்கிற்கான என்றிருந்த அந்த திரைப்படத்துறை சற்று கொஞ்சம் பொருளாதாரத்தையே முன்னோக்கி போன மாதிரியான ஒரு காலகட்டங்கள் இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்திய கட்டங்கள் எப்படி இருக்குன்னா, அது எல்லாத்தையுமே தாண்டி மக்களுடைய மனநிலை மாறி வர விழிப்புணர்வு வர அதையும் தாண்டி கொஞ்சம் இது ஒரு ஒரு ரியல் ஸ்டோரிஸ் எடுக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் மூவில் இப்போ தான் போக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த வகையில் அமரன் படம்ங்கிறது ஒரு பெஸ்ட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல படம். அது ஒரு நல்ல படம். அது ஒரு சமூகத்தை கார்னர் பண்றாங்க. இஸ்லாமியர்கள் மொத்தமாக குற்றவாளிகளாக தீவிரவாதிகளாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி தெரியுது அவங்களுக்கு? இல்லை இதை சொல்லுவதற்கே கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டாமா? இந்த மாதிரி நம்ம இது போல் ஒரு ஊடகத்தில் இதை இந்த கேள்வியே முறை இல்லைங்கிறது என்னுடைய பதில். அதாவது நமது மிலிட்ரியில் நடந்த உண்மை சம்பவத்தை இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? அங்கே ஆஸ் இட் இஸ் இந்தியாவுடைய நிலைமை என்ன, அங்கே என்ன நடந்திருக்குங்கிறத நேம்லேருந்து இடத்துலேருந்து பிரச்சனையிலேருந்து ஒவ்வொன்றையுமே அங்கே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சித்தரிக்கப்படுறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை, எல்லாமே உண்மை சம்பவங்கள். இப்போ இதுதான் நம்ம கண்ட்ரி, இதுதான் நம்மளோட ஸ்ட்ரகிள். நம்ம தீவிரவாதத்தோடு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், அங்கே எல்லாருமே செத்துக்கிட்டு இருக்காங்கங்கிற சொல்கிறாங்க. இப்போ தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களை சேர்ந்தவர்களாக இருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை. இது அத்தனை பேருக்குமே தெரியும், உலகத்திற்கே தெரியும். தீவிரவாத அமைப்புக்கு பெயர் பெற்ற அமைப்புகள் எல்லாமே இஸ்லாமிய அமைப்புகள் தான். இன்னைக்கு இப்போ புல்வாமா நடந்தது எல்லா அமைப்புகளுமே தீவிரவாதம் செய்கின்ற அமைப்புகள் எல்லாமே இஸ்லாமிய அமைப்புகள் தான். புல்வாமாவிற்கு அடிகோலிட்ட அமைப்புகளும் இந்த இஸ்லாமிய அமைப்புகள் தான். காஷ்மீரில் நடக்கின்ற போராட்டங்கள், அது நடக்கின்ற இடம், அவை அத்தனையுமே அந்த கிராமங்கள், அந்த நடந்தது எல்லாமே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அவர்கள் சம்பந்தப்பட்ட இதுதான். இதில் ஏன் அந்த மதம் அப்படிங்கிறது எது கொண்டு வரீங்க? யார் செஞ்ச என்ன? குற்றம் தானே. தீவிரவாதத்தை எந்த மதத்துக்காரர்கள் செய்தாலுமே குற்றம் தான். அப்போது இதை இஸ்லாமியர்களுடைய பெயர்கள் இருப்பதனாலேயே அதை அந்த மதத்தை கார்னர் பண்ணி இதெல்லாம் முட்டாள்தனம், இதெல்லாம் தேச துரோகம். அதாவது ஒரு இராணுவ வீரனுடைய உயிரிழப்பு, ஒரு உயிர் தியாகத்தை பற்றி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது, இராணுவ வீரர்களை பற்றி ஒரு படத்தில் உண்மை கதையை சொல்லும் பொழுதும் கூட மதத்தை திணிக்கிறாங்கன்னா தேச துரோகிகளால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். தேச துரோகிகள் அதை பற்றி பேசுவதற்கும் நமக்கு அவசியம் இல்லை, அவர்களை இந்த இடத்துல அங்கீகாரப்படுத்தவும் அவசியம் இல்லை, அதற்கான தகுதியும் அவர்களுக்கு இல்லைன்றது தான் என்னுடைய பதில். ஓகே. விரைவில் அண்ணாமலை அவர்கள் தமிழகம் வராங்க.
ரொம்ப அமைதியாக தமிழ்நாடு அரசியலானது போயிட்டு இருந்தது. திரும்ப அண்ணாமலை அவர்கள் வந்தா ஒரு பரபரப்பான அரசியலாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. வந்த உடனே ஒரு மீட்டிங்கும் வேற வச்சிருக்கீங்க. என்ன பிளான்? இதிலிருந்தே நீங்களே தெரிஞ்சிருக்கணும் அவர் எப்படி ஒரு புயலாக இந்த அரசியல் களத்தில் வந்து பயணிச்சிருக்கிறாருன்னு சொல்லி. அதாவது ஒரு புயலினுடைய வேகம் எப்பொழுது தெரியும்னா அமைதியில் தான் தெரியும். இப்போ அவர் ஒரு புயலுங்கிறது இந்த அரசியல் தளத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது. இப்போ ஒரு அமைதி உங்களுக்கு நிலவர மாதிரி ஒரு எண்ணம் வந்ததே அந்த புயலை வெளிப்படுத்துவதற்காகத்தான். இப்போ அந்த புயல் வந்து இன்னும் மெருகேற்றப்பட்டு இன்னும் ஒரு நல்ல புயலாக வந்து கொண்டிருக்கின்றது. இங்கே அதற்குள்ள பல அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே நடந்தேறினாலுமே கூட இந்த சூழ்நிலையில் எந்த மாற்றமும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அந்த உண்மையானவே அந்த புயல் வரும்பொழுது தான் திரும்பவும் அரசியல் களம் வேறு மாதிரியாக மாறும். இல்ல அன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கி இருந்தாலுமே வந்து மாநாடு நடத்தி ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வரல. இன்னைக்கு வந்து மாநாடு நடத்தியிருக்காரு, ஆக்டிவ் பாலிடிக்ஸ் டெய்லியும் அறிக்கைலாம் விட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்பொழுது திரும்ப அண்ணாமலை அவர்களுடைய அந்த பூம் இருக்குமா இளைஞர்கள்கிட்ட? ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் யார்? என்னுடைய கேள்வி. விஜய் அவர்கள் யார்? நல்ல நடிகர். அதில் மாற்று கருத்து உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அவர் நடித்த பல படங்களுக்கு நான் மிக மிக ரசித்திருக்கிறேன். துப்பாக்கி போன்ற படங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு நல்ல நடிகருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் நடிகராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், மற்ற துறைகளிலே பணிபுரியலாம், எந்த துறையில் வேணால் பணிபுரியலாம். அந்த மனிதனுடைய தனி மனித ஈடுபாடு என்னங்கிறது நம்ம பார்க்கணும். பணிங்கிறது வேறு, அவர்களுடைய ஒர்க் வந்து வேறு. அந்த ஒர்க்கை தவிர ஒரு தனி மனிதனாக இண்டிவிஜுவலாக அவருடைய ரியல் லைஃப்பில் அவர் யார், என்ன வாழ்க்கை வாழுறாருன்னு பார்க்குறோம். இதற்கு வந்து இப்போது இத்தனை கோடி சம்பாதிக்கின்ற ஒருவராகவோ இத்தனை கோடி தொழில் செய்கின்ற ஒருவராகவோ இருக்கணும்னோ, சாதாரண எளிமையான ஒரு விவசாயியாகவோ அல்லது எளிமையான ஒரு கூலி தொழிலாளியாகவோ எப்படி வேண்டுமானாலும் கூட இருக்கிறவங்களுக்கும் இதுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. சமூக பணி பொறுத்த மட்டும் அவரவர் மனிதாபிமானத்தில் சமூகத்தில் அக்கறை உள்ளவங்க அவரவருடைய நிலைக்கேற்றமாறு அவரவருடைய சூழலுக்கேற்றமாறு அந்த சமூக அக்கறையில் அவங்களோட பங்களிப்பை செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு விவசாயி ஒரு 100 மூட்டை நெல் எடுத்தாருன்னா ஒரு மூட்டையாவது தானம் கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்கும். அதை அவங்க இடத்துக்கு வேலை செய்ய வர்றவங்களுக்கு ஒரு வேளையாவது அன்னம் பரிமாறக்கூடிய ஒரு நல்ல சூழலில் இருக்கும். ரோட்டில் போகிறவங்க சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அவரால் முடிந்த உதவிகளை செஞ்சுட்ருப்பார். அப்படி இருக்கிறவங்க தான் ஒரு கிராமத்தில் தலைவராக வருவாங்க. அடுத்தவர்களுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை ஆனோன்னா இம்மீடியட்டாக நமக்கு என்ன, அது நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லாமல் போய் என்னன்னு பார்க்குறது, என்னன்னு கேட்குறது, தனக்கு அதுவே ஒரு நெகட்டிவாக போகும்னு தெரிஞ்சாலுமே கூட அங்கே போய் பார்ப்பாங்க. பார்த்து அதை சரி பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. பிரச்சனைகள் இருந்தால் சரி பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. தன்னால் இயன்ற உதவிகளை செய்து சமூக பிரச்சனைகளை என்னன்னு தட்டி கேட்டு இந்த மாதிரி அவன் அந்த இன்ட்ராக்ஷன்லேயே இருந்தால் தான் அதற்கான ஒரு தலைமை பண்பு. ஒரு குடும்பத்தில் நீங்கள் எடுத்துக்கங்க, கொஞ்சம் அக்கறைப்படுறவங்க தான் அந்த குடும்பத்தோட தலைவராக இருப்பாங்க. ஒரு 4 ஃபேமிலிக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல வரணும்னா அந்த 4 ஃபேமிலி மேலேயும் ஒரு அக்கறை எடுத்துக்கிறவங்க, என்ன ஏதுன்னு கேட்குறவங்க, உதவி கேட்டால் செய்கிறவங்க, அது தானாகவே அந்த தலைமை பண்பு வரும். அந்த மாதிரி இன்வால்வ் ஆகிறவங்க தான் ஒரு தலைவர். ஒரு குடும்பத்தளவில் ஒரு தலைவர், ஒரு கிராமத்தளவில் ஒரு தலைவர், அந்த ஏரியா அளவில் ஒரு தலைவர். அது தானாக உருவாகிறது. இப்போது அதையும் தொழிலையும் நம்ம வந்து ஒன்றுபடுத்தி பார்க்க முடியாது. அப்போது சின்னதுலேருந்தே நமக்கு தெரியும் விஜய் அவர்கள் இது வரைக்கும் சமூகத்திற்கு என்ன செஞ்சுருக்கிறார். அவர் வீட்டுக்கு போனவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துருக்கிறாரா? அவர் கேட்டு ஒரு நாள் திறந்துருந்தது. எம்ஜிஆரையும் கூட ரொம்ப பெரிய தலைவராக நம்ம பார்த்துருக்குறோம். கொடுத்து சிவந்த கரங்கள்னு சொல்லி அவரை நாடி போனவர்களை ஏமாற்றி அவர் அனுப்பினது கிடையாது. சினிமா துறையில் இருந்தாலும் இதே கதாநாயகனாக இருந்தாலும் இது போல புரட்சி படங்கள் நடித்திருந்தாலும் நிஜ வாழ்க்கையிலுமே கூட மக்கள் மேலே ஒரு அக்கறை உள்ள தலைவராக இருந்திருந்தார். அவர் சம்பாதித்ததில் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் எல்லாம் தானம் பண்ணியே இழந்தவங்க நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அவங்க அரசியலுக்கு வரல, ஆனாலும் அவங்க மக்களுடைய தலைவர்கள் தான். இப்போவும் நிறைய நடிகர்கள் சம்பாதிப்பதில் இப்போல்லாம் வெள்ளத்துல எல்லாம் பாலாஜின்னு சொல்லி அந்த ஆக்டர் அவரெல்லாம் இருக்கிற காசை முழுக்கவே கொடுத்துட்டார். காரணம் என்னன்னா இந்த ஏழ்மையில் பிறந்த, ஏழ்மையில் வளர்ந்த, ஏழ்மையை தெரிஞ்சவங்க, பிரச்சனைகளை புரிஞ்சவங்களால பொறுத்து இருக்க முடியாது. அதுபோல் அவங்களுடைய நிலை உயர்ந்த உடனே ஆனால் அவங்க வாழ்ந்த நிலையை அவங்களால நினைக்க முடியுது. விஜய் அப்படி இல்லை. அவர் பிறக்கும்போதே ஒரு இயக்குனருடைய மகனாக ஒரு நல்ல ஒரு எக்கனாமிக்கில் ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தில் பிறந்ததுனால அவருக்கு அந்த
ஏழ்மை பிரச்சனையெல்லாம் தெரியாது. இல்ல நல்லா படிச்ச மாணவர்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்குறாரு. பரிசு கொடுக்குறது எல்லாத்தையுமே வந்து இது ரீசண்டாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்னைக்கு வந்து அந்த அரசியலில் போகலான்ற மைண்ட் செட் வந்ததோ, அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்க்கலாம். அல்லது ரசிகர் மன்றத்திற்கு, ஏன்னா அவருடைய ஸ்டேட்டஸை நிலைநிறுத்தணும்னா ரசிகர்கள் என்ற பெயரில் இந்த சினிமாவுக்கு வந்து அடிமைப்பட்டவர்கள், சினிமாவையே பார்த்து நடிகர்களை, கதாநாயகர்களை தலைவர்களாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற சமூகம் தான் இன்னுமே இருக்குது. அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் இல்லை. சினிமாவை பொழுதுபோக்காக பார்க்குற எண்ணம் வந்து எத்தனை பேருக்கு வந்திருக்கு? இவ்வளோ சீரியஸாக பார்க்குறவங்கள தானே நம்ம பார்க்குறோம். அவர் நல்லவராக இருந்து தலைவராக வர்றதில் நமக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை. ஆனால் இது வரைக்குமே ஒரு பெரிய அளவில் சம்பாதித்தது நான் இவ்வளோ சம்பாரிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஆவேசமாக பேசுகிறாரு இல்லையா? அந்த ஆவேசம் வந்து இது வரைக்கும் வெளிப்படலையே. ஆவேசம் திடீர்னு வராது. நிறைய இடத்துல அது வெளிப்பட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஆவேசமாக வரும். ரொம்ப அமைதியாக இருந்துட்டு திடீர்னு ஆவேசம் வராது. எல்லா இடத்துலையுமே அது வெளிப்பட்டுருக்கணும். இப்போது இதெல்லாமே ஒரு ப்ராஜெக்ட். அவர் பிறந்ததுலேருந்து சினிமாவை எப்படி ஒரு ப்ராஜெக்டாக பார்த்தாரோ, அரசியல் ஒரு ப்ராஜெக்டாக பார்க்குறாரு. நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் மக்கள் சந்திக்க மாட்டார். நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன். விஜய் அவர்கள் மக்களையோ பத்திரிகையோ நிறைய சந்திக்க இன்னுமே அவரால் முடியாது. அவர் மக்களோடவே இல்லை. இது போல் இப்போ 5 லட்சத்தை வச்சு கூட்டினாரு, இன்னொரு 10 லட்சத்தை வச்சு கூட்டலாம், இன்னொரு 15 லட்சத்தை வச்சு கூட்டலாம். நேராக எலெக்ஷனில் நின்றுவாரே தவிர மக்களோடு மக்களாக மக்கள் பணி ஆற்றுவதற்கோ, மக்களுக்கு முகத்திற்கு நேராக வருவதற்கோ, கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கோ அவருக்கு இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தெரியாது. இல்லை, அண்ணாமலை அவர்கள் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறாரு, அரசியலுக்கு வரட்டும், வரவேற்கிறோம் அப்படின்றாரு. வரவேற்காம நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா வந்தால் தானே தெரியும். நீல சாயம் அப்பொழுது தானே வெளுக்கும். இப்போது நீங்கள் திரைமறைவில் இருந்து ஒரு பெரிய கதாநாயகராக இருந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் பண்ணுவீங்களோன்னு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ நம்ம அந்த எதிர்பார்ப்பில் எல்லாருமே இருக்காங்க. ரசிகர்கள் எல்லோருமே அவர்களை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அத்தனை லட்சம் பேர் ரசிகர்கள், அவர்களுடைய ரசனையும் நான் மதிக்கிறேன், அவங்க எல்லாமே இருக்காங்க. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக தலைவராக வரணும் இல்லையா? அப்போது இந்த தங்கம் சுத்தமானது சொல்லுவதற்கு நாம் வந்து ஏதாவது அந்த தரத்தை வந்து சொல்லுவதற்கு சும்மா வெறுமனே சொல்கிறத விட பக்கத்தில் வேறு ஏதாவது மெட்டீரியல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் அந்த ஈக்குவலான காம்படேட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்ச தமிழகத்தில் தற்போதைய சூழ்நிலையில் இல்லை. விஜயும் ஒரு பெரிய காம்படேட்டராக நீங்கள் எல்லாருமே பார்க்குற பட்சத்தில் அவரும் வரட்டும். அவரும் வந்தால் தான் இன்னும் அண்ணாமலையோட ஷார்ப்பு என்னங்கிறது தெரியும். அதாவது அவருடைய இவருடைய கனவு மக்கள், இவருடைய உணர்வும் மக்கள், இவருடைய எளிமையும் மக்களோடு இருக்கின்ற அந்த எளிமையான குடும்பத்தில் பிறந்து படித்து ஐபிஎஸ்ஸாக இருந்து மக்கள் பிரச்சனை கூடவே தன்னுடைய துறையையே மக்களுக்காக, அவருடைய வேலையே மக்கள் பிரச்சனையோடு இருக்கிறது தான். ஒரு காவல்துறையை விட மக்களுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும்? ஸோ பிரச்சனை கூடவே இருந்து இன்னும் அதிகாரம் இருந்தால் இன்னும் சரி செய்ய முடியும் சட்டத்திட்டங்களைன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு தலைவனுக்கு ஒரு கதாநாயகன் வந்து திரையில் வருகின்ற ஒருவர், எழுதி கொடுப்பதையும் சித்தரிக்கப்பட்டதையும் நடிக்கின்ற ஒருவர், மக்களிலிருந்து முற்றிலுமாக தள்ளி இருக்கின்ற ஒருவர் வந்து காம்படிட்டராக கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இளைஞர்களுடைய கூட்டம் இஸ் a real hero. He's a real hero. அப்போ இல்ல மாநாடு பார்த்தீங்களா, எவ்வளவு இளைஞர்கள் பட்டாளம் வந்திருக்கு. ஏங்க இவர் துப்பாக்கியில் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக வேலை செஞ்சுருக்கிறாரு. அண்ணாமலை ரியல் ஆஃபீஸர். இதுதான் வித்தியாசங்கிறேன். அவர் வந்து அவ்வளோ மாநாடு வந்தாலும் என்ன பண்ணாலும் ஸ்டில் அவர் வந்து அவர் வந்து ஒரு கிரவுண்டில் வேலை செய்கிற தலைவர் இல்லை. வேலை செஞ்சுருக்கிறாரா? ஓட்டா வந்துருச்சுன்னா அது எதுவுமே எடுபடாது. இல்லை, ஓட்டா வந்ததுன்னா அது தமிழகத்தினுடைய திருப்பி அதோட தலையெழுத்து. நான் என்ன கேட்குறேன்னா புரிஞ்சுக்கணும், இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும், சுற்றி என்ன நடக்குதுங்கிற ஒரு விழிப்புணர்வு வேணும், தன்னுடைய தலைவன் யாருங்கிறதுல தெளிவு வேணும். திரையில் நடிக்கின்ற ஒருவரா அவருடைய வீட்டிற்கு ஒரு நாள் போய் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி குடிச்சிருக்காங்களா? அண்ணாமலையால் தாகத்தில் போகிற ஒருத்தரை வந்து அப்படியே வெறும் தாகத்தில் அனுப்ப முடியாது. அதே இவரால் அவங்கள நெருங்கி பார்க்கவே முடியாது. இதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது இந்த அரசியல் என்பதும் தலைமை பண்புங்கிறதும் மிக மிக முக்கியம். அரசியலுக்கு தலைமை பண்பு மிக மிக முக்கியம். தலைமை பண்புக்கு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற பக்குவம் மிக மிக முக்கியம்.
பாஜகவை அவர் விமர்சனம் பண்ணுறதுனா அவர் யாருங்க பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாஜகவை விமர்சனம் பண்ணுறதுக்கு? நான் என்ன கேட்குறேன், அவர் ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதி, அரசியலை புரிந்தவரா? அப்போ பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவதற்கும் மோடிஜி அவர்களை பற்றி பேசுவதற்கும் 15 வருஷமாக இந்த தேசத்தை உலக அரங்கில் நாம் எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். இவர் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவ்வளோதான். இவருடைய விமர்சனத்தை எல்லாத்தையுமே நாம் அந்த அளவுக்கு நாங்கள் வேலையில் எடுக்கலை. ஆனால் தமிழகத்தினுடைய தலைவர் என்ற வகையில் அண்ணாமலை அவர்கள் அதற்கான ஒரு விமர்சனத்தை கொடுக்குறாரு. அரசியலுக்கு நீங்கள் வந்தா என்ன, நான் வந்தேன்னா, யார் வந்தா என்ன, வரவேற்கிறது தான் ஒரு தலைவனுக்கு அழகு. என்னைக்கு வேண்டான்னு அவரை விமர்சனம் பண்ணணும்னா, அவர் வந்தால் அவருடைய இது வந்துருமோன்ற மாதிரி அவர் மக்கள் எல்லாம் அவர் பக்கம் போயிடுவாங்க. அண்ணாமலைக்கு அந்த பயமே கிடையாது. அண்ணாமலையை பொறுத்த மட்டும், நான் மக்கள் பணியாற்றுவதற்கு வந்திருக்கிறேன், மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட மக்கள் பணியாற்றுவதற்கு வந்திருக்கிறேன், மக்களோட பிரச்சனைகளோடு வாழ்ந்திருக்கிறேன். இந்த தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல், ஊழலற்ற ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பதற்காக வந்திருக்கேன். என்னோட பிளாட்ஃபார்ம் பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சியோட கொள்கைகள் இவர் எடுத்திருக்கின்ற இந்த முடிவிற்கு மிகவும் ஏதுவானதான ஒரு கட்சியாக, ஊழலற்ற ஒரு கட்சியாக, ஆன்மீகத்தையோடும் அரசியல் கலந்த ஒரு கட்சியாக, இந்த பாரதத்தினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்கின்ற ஒரு கட்சியாக இருப்பதனால பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கின்ற ஒரு நல்ல தலைவராக அண்ணாமலை வந்திருக்கிறார். இவ்வளோதானே தவிர, விஜய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவர் வாங்கன்னு தான் வரவேற்கணும். இந்த தலைவர் இல்லை, இவரை விட சூப்பர் ஸ்டார்ஸ் யார் வந்தாலுமே, இன்னும் இப்போ எவ்வளோ பெரிய காம்படிட்டர்ஸ் வந்தாலுமே வரவேற்கணும். ஆனால் மக்களுக்கு தான் அந்த தெளிவு வேணும். நாங்கள் எங்களுடைய முடிந்த அளவிற்கு இந்த தலைவர்களுடைய உண்மைத்தன்மை எடுத்து சொல்லி தான் நம்ம வாக்குகளை சேகரிக்க போகிறோம், திட்டங்களை தீட்ட போகிறோம். மக்கள் உணரணும் யார் நிஜமான தலைவனுங்கிற புரிதல் மக்களுக்கு வேணும். ரசிகர்களாக இருக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, இளைஞர்களுக்குமே சரி, நான் கேட்டுக்கொள்வது அதுதான். ஒரு கதாநாயகனா நீங்கள் ரசிக்கிறீங்க, ரசிங்க. அவருடைய ரசிகர்களாக இருக்கிறீங்க, கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாகவே கனெக்ட் ஆகிறீங்க, சரிங்க. ஆனால் இந்த ஆளணும், இந்த மாநிலத்தோட பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டு பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் அது முடியும். நீங்கள் உங்களுக்கு மேலே ஒரு கதாநாயகனாக இருந்து தூரத்திலிருந்து டாட்டா காட்டுறவரெல்லாம் உங்களுக்கு வரமாட்டாங்க. உங்கள் பிரச்சனையில் உங்கள் கூட தோளோட தோள் நின்று உங்களை புரிந்து கொண்ட ஒரு ஆள் தான் முடியும். அப்போது கதாநாயகனையும் ஒரு தலைவனையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து போகின்ற தலைவனுக்கு போங்க. அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ப்ரியாரிட்டியில் நம்பர் 1 வரக்கூடியது அண்ணாமலை தான். அவருக்கு ஒரு அதற்கு மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு இணையாக என்னால் இப்போ இருக்கிற சூழலில் யாரையும் சொல்லவும் முடியாது. தமிழகத்தை பொறுத்த மட்டும் இந்த இளைஞர்களுக்கு அந்த தெளிவு வேணும். இல்ல, இளைஞர்கள் தான் தாவைகள் அதிகமாக சேர்றாங்களா? அதனாலதான் டவுன் ஆகுது. ஏன்னா காரணம் வேற ஒன்றும் இல்லை. அந்த இளைஞர்கள், அவர் என்ன சொல்றாரு விஜய் அவர்களே, இருமொழி கொள்கை, திருப்பி அந்த இருமொழி கொள்கைங்கிறத திராவிட கொள்கையை அப்படியே இங்கேருந்து ஜெராக்ஸ் அடித்து இங்கே கொண்டு வச்சு அவரோட கொள்கைகளை காட்டுறாரு. திருப்பி இருமொழி கொள்கை என்னன்னா, அவரும் இதை திராவிடத்தோட மைண்ட் செட்டில் யோசிக்கிறார். இந்த எளிமையான மனிதர்களை தேச உணர்விலிருந்து பிரித்து வச்சா மட்டும்தான் இவரும் அரசியல் செய்ய முடியும். இப்போது நீங்கள் ஒரு இளைஞர், நீங்கள் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே பயணிச்சுட்டு வந்தாலுமே கூட அண்ணாமலை அவர்கள் சரி அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அந்த புரிதல் இல்லாதவர்கள், இது இங்கேருந்து புரிந்து கொண்டவர்களை நீங்கள் ஒரு தடவை நம்ம தேசத்தை பயணப்பட்டு வந்துட்டோன்னா அப்புறம் இவர்களுடைய தலைவர் மேலே அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக வரும். நம்ம தேசங்கிற வரை இப்போ இந்த படமே, நீங்கள் சொன்ன அமரன் படமே எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, எல்லாரோட அந்த தேசிய உணர்வை தூண்டி இருக்கிறது. நம்மளுடைய பாதுகாப்புக்கு அங்கே யாரோ செத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இது நம்ம தேசம் தானே, தமிழ்நாட்டை காக்கக்கூடாதுன்ட்டு அங்கே யாராவது பார்ஷியாலிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்களா? மொத்த மாநிலத்துக்குமாக தானே எல்லாருமே பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த உணர்வு இருந்த இந்த மாநிலத்தை பார்க்கணும். தேசத்தில், நம்ம இந்திய தேசத்தில் இருக்கின்ற ஒரு மாநிலம், நாமும் கூட பிற மாநிலங்கள் இருக்கிறவர்கள் எல்லாம் சகோதரர்கள், நம்மோடு இருக்கிறவர்கள். நாம் அங்கு செல்வதற்கும் அவர்கள் இங்கு வருவதற்கும் நமக்கு எல்லா மாதிரியான உரிமைகளும் நமக்கு இருக்கு. இந்த மாதிரி இடத்துல ஒரு ஆட்சி, நல்லாட்சிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் புவியியல் அமைப்புக்கும் எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி அந்த அரசாங்கம் சரியான முறையில் ஊழல் இல்லாமல் திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கும் மக்களை சரியாக வழிநடத்துவதற்குமான அரசாங்கம் இருக்கணும். இவ்வளோதான் அதோடைய டியூட்டி. இது ஒரு தனி பாலிசி பண்ணி ஒரு கேங்கை தனியாக உருவாக்கி அவங்களுக்கு மொழி அறிவும் இல்லாமல், கல்வி அறிவும் இல்லாமல், வேற ஏதோ காரணங்களில் அவங்களை அடிமைப்படுத்தி வச்சு ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்து அதுக்குள்ளே அவங்கள சிக்க வச்சு அவர்கள் எளிமையானவர்கள் என்று தான் தலைவன் என்று ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அவங்களை அப்படியே சுற்றி வளைச்சு இந்த திராவிடம் வச்ச மாதிரியே
மாதிரியே இவர் திருப்பி அந்த அந்த இளைஞர்களை வந்து வைக்க பார்க்குறார். ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை. அண்ணாமலை நாளை முதல்வர் ஆனால், பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்தால் இவர்களுடைய விழிப்புணர்வுங்கிறது இந்த அகில இந்திய அளவில் இருக்கும். இந்த தேசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இருக்கும். எத்தனை மொழிகளை வேணாலும் கற்றுக்கொள்கின்ற அளவிற்கு விழிப்புணர்வு கொடுப்பதில் வந்து மும்முரமாக இருப்பவர் தான் நமது அண்ணாமலை. அந்த கல்வி அறிவை வந்து மிக 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 ஆணித்தனமாக நம்புகிறார். அதனால ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெரி ஃபஸ்ட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறாரு. ஒரு எளிமையான விவசாயினுடைய மகன்னா அந்த டெடிகேஷன் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி படிப்பில் முன்னுக்கு வந்தார். சினிமா நடித்து முன்னுக்கு வரல. ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி ஒரு ஸ்டைலை காட்டி முன்னுக்கு வரல. அவர் உண்மையான வேலையை காட்டி படித்து முன்னேறினவர். இதை தான் நம்ம வந்து தவறான ஒரு வழி இல்லை. சினிமா தவறான வழி கிடையாது. அதை நான் சொல்கிறேன். சினிமாங்கிறது திரை, ரீல், நிஜம் கிடையாது. சீரியலும் சினிமாவும் நாடகமும் ஒரு கதையை எழுதி அதை பிம்பப்படுத்துகிறோம். இல்லை, மக்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து ஒரு போதை. சாரியாகவும் விற்கிறாங்க, வாங்கி குடிக்கிறோம். மக்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? குடிக்கிறது தவறுன்னு. அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? சினிமாவும் ஒரு பொழுதுபோக்கு, சாராயம் ஒரு போதை. சினிமா எப்படி உங்களுக்கு ரியல் ஆக முடியும், நிஜமாக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எழுதி கொடுக்கறது சினிமாவில் இருக்கின்ற எல்லா ஹீரோஸுமே குற்றப்பின்னணி இல்லாதவங்களா? ஹீரோவாக நடிக்கிற எல்லாருமே குற்றப்பின்னணி இல்லாதவங்களா, இல்லை ரொம்ப நல்லவங்களா? அங்கே வில்லனாக நடிக்கிறவங்க இப்போ என்னங்க மோசமானவங்களா? சினிமாவில் வில்லனாக நடிக்கிறவங்க மோசமானவர்களா? ஒரு கதை எழுதுறது ஒருத்தர், இயக்குறது ஒருத்தர், இயக்குறதுக்கு முதலீடு போடுறவர் இன்னொருத்தர். எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணுறாங்க. எந்த மாதிரியான கதை அம்சத்தை யாரை வைத்து கொடுத்தால் வசூல் அள்ளலாம், கோடிகளில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு திட்டம் தீட்டுறாங்க. திட்டம் தீட்டி யாருக்கு இசை கொடுக்கலாம், எந்த மாதிரி இசையை கொடுத்தா எழுதலாம், எந்த மாதிரி பாட்டு எழுதுனா இப்போதைக்கு செல்லுபடியாகும், ஒரு குத்துப்பாட்டு எழுதணுமா, அந்த பாட்டு எழுதணுமா, இந்த பாட்டு எழுதணுமான்னு யோசிக்கிறாங்க. இது எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை எல்லாருமே சேர்ந்து டிசைன் பண்ணுறாங்க. அதுக்கு எந்த ஹீரோவை போடலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கு இவரை போட்டால் இவ்வளோ கோடி வசூலாகும், அவரை போட்டால் அவ்வளோ கோடி வசூலாகும், இவருக்கு இத்தனை கோடி சம்பளம், அவருக்கு அத்தனை கோடி சம்பளம்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அதை ஷூட் பண்ணுறாங்க. எந்த கண்ட்ரிக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறாங்க, எந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க, எந்தெந்த பொசிஷனில் டான்ஸ் ஆடணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் என்னென்ன டைலாக் பேசணும், என்னென்ன சினிமா வசனம் பேசணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அதை அந்த ஹீரோவும் ஹீரோயினும் நடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அது திரைக்கு வருது. நாம் காசை கொடுத்து பொழுதுபோக்கிற்காக போய் பார்க்குறோம். பொழுது போகலை என்ன பண்ணலாம், போய் சினிமா பார்க்குறோம். டிவி ஆன் பண்ணுறோம், நியூஸை பார்க்குறவங்க நியூஸை பார்ப்பாங்க. ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல் விளையாட்டில் விருப்பம் இருக்கிறவங்க விளையாட்டை பார்ப்பாங்க. இல்லை மற்றபடி ஏதாவது இந்த குக்கரி அது இதுன்ற மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஈவெண்ட்டை பார்ப்பாங்க. சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சினிமாவை பார்ப்பாங்க. சீரியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சீரியல் பார்ப்பாங்க. இங்கே ஒரு நடிகருடைய படம் ஓடிட்டுருக்கோம், அங்கே ஒரு நடிகருடைய சீரியல் ஓடிட்டுருக்கோம். இவ்வளோதான், அந்த திரையில தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். வேணாமா சுவிட்ச் ஆஃப், விஜய் வேணானா ஜஸ்ட் சுவிட்ச் ஆஃப், அவ்வளோதான். அவர் போயிடுவார். இல்லையா இன்னொரு சேனலு, அது இன்னொரு சேனலில் சீமாவோட படம் கூட வரலாம். சரிங்களா? அது இன்னொரு சேனல் போட்டால் சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்ருக்கலாம். இவ்வளோதான், அதுதான் சினிமா. அது இப்போ சாராயம்னா குடிக்கிறவங்கெல்லாம் 100 ரூபா பாட்டில் ஒரு இடத்துல கிடைக்குது, இன்னொரு இடத்துல 1000 ரூபா 10,000 ரூபா காஸ்ட்டில் கிடைக்குது. அதான் ஒவ்வொருத்தருடைய சாய்ஸு. இதை வாங்கி குடிக்கணுமா அதை வாங்கி குடிக்கணுமான்னு. அதே மாதிரி நாம் பார்க்குறது நம்மளுடைய சாய்ஸு. எந்த ஹீரோ படத்தை பார்க்கணும், இந்த ஹீரோ படத்தை பார்க்கணுமா, அந்த ஹீரோ படத்தை பார்க்கணுமா, இந்த தியேட்டரில் பார்க்கணுமா, அந்த தியேட்டரில் பார்க்கணுமா. இவ்வளோதான் அவர்களுடைய ப்ராஜெக்ட், அவர்களுடைய தொழில். நம்ம கன்சியூமர்ஸ், நம்ம எல்லோரும் அதை வாங்கி இதை வாங்கி குடிக்கிறாங்க, அதை வந்து பார்க்குறாங்க. இவ்வளோதான் என்னை பொறுத்த மட்டும். அது என்ன ஒரு பெரிய ரொம்ப அது இல்லாட்டி சமூகம் இல்லையா? சினிமா இல்லாட்டி இந்த சமூகம் சீரழிஞ்சிருமா? சினிமா இருந்தால் தான் இந்த சமூகம் வாழுமா? ஆனால் ஒரு காய் விற்கிறவங்க இல்லாட்டி இந்த சமூகம் நகராது, ஒரு மளிகை கடை இல்லாட்டி சமூகம் நகராது. அவங்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ரியல் ஹீரோஸு. காவல்துறை இல்லாட்டியும் இந்த சமூகம் நம்ம ஒழுங்காக போகாது. காவல்துறையுடைய அதிகாரின்னா உயர் அதிகாரியாக இருந்தவர் அண்ணாமலை. யார் கூட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? ஒரு சினிமா ஹீரோவை ஏன் இந்த அளவுக்கு பில்டப் பண்ணுறீங்க நீங்கன்னு தெரில. விஜயும் நல்ல மனிதர் தான், அதை நான் மறுக்கலை.
ஆனால் இந்த அளவுக்கு அவர்களை உயர்த்தி சொல்லுவதற்கு அத்தனை தகுதியுள்ள மனிதரா அப்படிங்கிறதுல தான் இப்போ கொஸ்டின். ஏன் இப்படி பிம்பப்படுத்துறீங்க? ஒரு சாதாரண ஒரு பிரபலத்தை வந்து இவ்வளோ பிம்பப்படுத்துறீங்க. இங்கே யோசித்தவங்க, அதற்காகவே மெனக்கெட்டவங்க, சுதந்திரத்திற்காக செத்து போனவங்களோட மரியாதை ஏன் கொச்சப்படுத்துறீங்க? அவங்க எல்லாமே தலைவர்களாக இருந்திருக்காங்க இல்லையா? சுதந்திரத்திற்காக உயிர் விட்டவங்க, கொடிக்காத்த குமரன்லேருந்து எல்லாம் அடி வாங்கி செத்தவங்க, ஜெயிலிருந்து செத்தவங்க, நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்க, தூக்கில் போட்டு தொங்க விட்டவங்க. இந்த ஹீரோஸோட வாழ்க்கையெல்லாம் நான் சினிமா நடித்து வந்ததா? நான் கேட்குறேன். அவர்கள் எல்லாமே தானே இத்தனை நாள் தலைவராக இருந்திருக்கிறார். அப்புறம் காமராஜர் என்ன பெரிய நடிகரா? அவர் என்ன சுப்ரீம் ஸ்டாரா இல்லை சூப்பர் ஸ்டாரா? அவர் என்ன பண்ணார்? அவரை விட தலைவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? ஒரு ஏழை தாயினுடைய மகன் கடைசி வரை திருமணமே பண்ணாமல் 2 சட்டையை வச்சுட்டு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நீங்கள் அப்போ விஜய் கூட நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணலாம்? அந்த தகுதியே கம்பேர் பண்ணால் இன்னும் அண்ணாமலையை விட அவருக்கு தகுதி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு காமராஜரனுடைய எளிமைய வாழ்க்கையை இப்பொழுது இருக்க எந்த தலைவர்களாலுமே வாழ முடியாது. அவரை போல் ஒரு ஷர்ட்டு தான் வச்சுருக்கோன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி தலைவர்கள் எல்லாமே இருந்து இங்கே அரசாண்டிருக்காங்க. அவங்களும் இங்கே தலைவர்களாக இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் ஹீரோவாக இருந்தாலுமே கூட அவரை எந்த சொத்துமே வச்சுக்கல, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. கொடை வள்ளலாக இருந்திருக்கிறாரு. அவரை நம்ம கண்டிப்பாக ஒரு மரியாதை செலுத்தி தான் ஆகணும். இப்போ உணர்வு பூர்வமான தலைவர்களும் இருந்த இந்த மாநிலத்தில் நீங்கள் வெறும் கதாநாயகர்கள் வந்து ரொம்பவே தான் சித்தரிக்கிறீங்க, ரொம்பவே பிம்பப்படுத்துறீங்க. அது நல்லதில்லை இல்லையா? பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட வாய்ப்பு எதனா இருக்கா? ஒரு காலத்தில் பாஜகவும் டிஎம்கேயும் கூட கூட்டணியில் இருந்தது. சரியா? திராவிட முன்னேற்ற கழகத்தினோட பாஜக கூட்டணியில் இருந்தது. அப்போ அந்த ஒரு சிலர் இடத்துல சிரமங்களை நம்ம சந்திக்கிறோம். ஏன்னா இந்த கொள்கைக்கும் அதுக்கும் கூட்டணியில் ஒற்றுமை இருந்தாலுமே கூட கொள்கைகளில் கொஞ்சம் முரண்பாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அதிமுக கூடவும் பாஜக இருந்திருக்கு. ஏன்னா இது வந்து தேசிய கட்சி, இது மாநில கட்சிங்கிறதுனால மாநில கட்சியோட கூட்டணி தேசிய கட்சி போகிறதுங்கிறது இது ஒரு காமனான விஷயந்தான். அப்போ இருந்தது. அப்போ கொள்கைகளில் வந்து எங்களுக்கு நல்ல உடன்பாடு இருந்தது. ஆனால் அது எக்ஸிக்யூஷனில் தான் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இஷ்யூஸ் வந்து எக்ஸிக்யூஷனில் அதாவது இப்போ ஏற்பட்ட ஒரு தேசிய கட்சியில் அந்த கட்சிக்கான அந்த கட்சி அதோடைய நிலைப்பாட்டிலேருந்து எங்கள் இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. அந்த வகையில் எங்களுடைய தலைவரும் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியோட ஸ்டாண்டர்ட் என்னென்ன. கூட்டணின்னா அந்த கூட்டணிக்கு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதிலிருந்து தான் அவர் வந்து அவரால் இறங்கி வரலை. அதனால் இருக்கின்ற எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு கூட்டணி, தேசிய கட்சியினுடைய ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்கத்தான் செய்யுது. இப்போ லாஸ்ட் டைமில் வந்து கூட்டணி வைக்கல, ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கல. இது வரைக்குமே எங்களோட ஸ்டாண்ட் அப்படித்தான். ஆனால் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் நமக்கு யாருக்குமே ஒரு க்ளூ இல்லை. ஏன்னா அந்த டைமில் அரசியலோட சூழலில் கூட்டணி, ஏன்னா கொள்கைகளில் முரண்பாடு இருக்கிற கட்சியோட போவது தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து சிரமம். ஆனால் கொள்கைகளில் முரண்பாடு இருந்து எக்ஸிக்யூஷனில் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்கன்னா போகிறதுல சிரமம் கிடையாது. ஆனால் அப்படி ஆவாங்களான்னு நமக்கு தெரியாது. கூட்டணி வைக்கலாம்னு எடப்பாடி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அளவிற்கு அவரும் அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோடு வரணும். நம்மளோட ஸ்டாண்டை கம்மி பண்ணவும் முடியாது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆச்சுன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் எதையுமே அதிகாரப்பூர்வமாக கட்சிகள் வாய் திறந்து சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருக்குன்னு அவரும் சொல்லலை. அவர் சொன்னார், அவருக்கு ஒருமித்த கருத்துடைய கட்சிகளோட தான் கூட்டணி இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய கட்சியுமே இன்னொரு எந்தெந்த கட்சிகளோட கூட்டணிக்கு போவோங்கிறது எங்களுடைய தலைவர் இது வரைக்கும் நம்ம சொல்லலை. அதனால் எதிர்காலத்தில் எப்படி வேணால் நடக்கலாம், இப்படியே தொடரலாம் அல்லது எப்படியும் இருக்கலாம். அது நம்மளோட கையில் இல்லை. அந்த தேர்தலுக்கு சேர்ந்து வர 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 இந்த அரசியல் களம் மாறும் பொழுது தான் இந்த கூட்டணிகளுடைய மனநிலையும் அந்த சூழ்நிலையும் நமக்கு கொஞ்சம் தெளிவுகளை கொடுக்கும்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம யாரையும் வெறுக்கவும் இல்லை, நம்ம யாரையும் ரொம்ப இப்படித்தான் அப்படின்னு நாம் இப்படி பிணைப்பாக இருக்கிறோன்னு காட்டிக்கல. யாரோடவும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கல. யார் மேலேயும் வெறுப்பும் எங்களுக்கு இல்லை. பட் எங்கள் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் வந்து கம்மியாக முடியும். எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கம்மியாக முடியாது. ஃபர்தர் டிஸ்கஷனில் அதோட சேஞ்ச் வந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 26 அண்ணாமலை தான் முதல்வர் அப்படின்றீங்க. இந்த பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் அப்படின்ற இடத்துல இருந்து விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்பொழுது இந்த கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இல்லை தானே? எங்களை பொறுத்த மட்டும் அண்ணாமலை ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு எளிமையான ஒரு உறுப்பினராக நான் என்ன சொல்லுவேன்னா, என்ன அண்ணாமலை முதல்வராக வரணும்னு தான் நான் சொல்ல முடியும். அண்ணாமலை முதல்வராக வரணுமா, எடப்பாடி முதல்வராக வரணுமா அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய தலைமைகளுக்கு இடையே இருக்கின்ற கருத்து. கூட்டணி போகின்ற பட்சத்தில்
கூட்டணியாக போட்டியிடுகின்ற பட்சத்தில் யார் தலைவராக இருக்கணுன்றது அந்த சூழலில் அவங்க முடிவெடுக்கிறது. ஆனால் இந்த கட்சியில் இருந்துட்டு நான் அதிமுகவுடைய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வரணும்னு என்னால் கேட்கவும் முடியாது, நான் கேட்கவும் மாட்டேன். ஏன்னா அது எப்படி அவரே நான் எப்படி தலைவராக ஏற்றுக்கொள்வேன்? நான் என்னோட தலைவர் அண்ணாமலை தானே நான் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும். பல கருத்துக்களை பயின்றமைக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கர்ம நல்ல கர்மா வந்தா நல்ல குழந்தை பிறந்திருப்பான்ல. ஒரு பையன் வந்து அப்பா சட்டையை பிடிக்கிறான்னா நம்ம கர்மா சரியில்லை, அந்த பையன் யாரு? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.